ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி கலந்த ஒரு நல்ல கதைக்களம் கொண்ட ஒரு படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த படத்தை பத்தி நான் சொல்றேன். இந்த படம் வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்னா, இதோட ஒன்லைனர் கேளுங்களேன். ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த பையனுக்கு டிராயிங் மேல அவ்வளவு விருப்பம். அவன் தான் கற்பனையை பயன்படுத்தி ஏகப்பட்ட டிராயிங்ஸை வரைவான். இந்த மாதிரி அவன் ஏகப்பட்ட டிராயிங்ஸ் ரொம்ப சந்தோஷமா வரைஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் வாழ்க்கையில நடக்கிற ஒரு சில விஷயங்கள் அவனுக்கு தெரியாமலே போகும். அந்த வகையில தான் அவங்க அம்மாக்கு குணப்படுத்த முடியாத நோய் இருக்கிறது அவனுக்கு தெரிய வருது. தான் அம்மா இந்த நிலைமையில இருக்காங்களே, இவங்களை நம்மளால மீட்டு கொண்டு வர முடியுமா, இதுக்கு ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு இவன் யோசிக்கும் போது இவன் கற்பனையால உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரீ மான்ஸ்டர் இவனுக்காக அந்த இடத்துக்கு வரும். ஆனா அது என்ன பண்ணும்னா, இவனுக்கு 3 கதைகளை சொல்லும். அது ஏன் அந்த கதைகளை சொல்லுது, அந்த கதைகள்ல இருந்து அவனுக்கு என்ன கிடைக்கும், இது மூலமா அவங்க அம்மாவை காப்பாற்ற முடியுமா, அந்த மான்ஸ்டருக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன சம்பந்தம், இதை எல்லாத்தையும் பத்தி ரொம்ப உருக்கமா நமக்கு சொன்ன கதை தான் 2016 வந்த A Monster Calls. And once again, இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நான் போற இந்த மாதிரியான நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு சின்ன பையனை வந்து காட்டுவாங்க. அவன் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது அவன் கனவுல வர ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்பவே பயந்துட்டு இருக்கான். அப்படி அது என்ன கனவு அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு கிரேவ்யார்ட். அங்க இருக்கிற சர்ச் இடிஞ்சு கீழே விழுகும் போது, அம்மா தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் அவங்க கைய கெட்டியா புடிச்சுக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துல முடியாம அவன் கை நழுவி அவங்க கீழே விழுகும் போது அவனுக்கு முழிப்பு வருது. இவன் பேரு வந்து கானர் ஓமேலி. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. பட் இந்த கதையில ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, இந்த கதையை சொல்ல போறது இந்த கதையோட மான்ஸ்டர். இந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னு கேட்கும் போது, இந்த கதை எல்லா கதையும் மாறி ரொம்ப சிம்பிளா தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்பவும் சாதாரணமா தான் ஆரம்பிக்குது. ஒரு சின்ன பையன் மனசுல 1008 கவலைகளோட தான் எப்படி இதை எதிர்கொள்வோம் அப்படிங்கிற மனநிலைமையில இருக்கிற இந்த பையன் தான் கானர் ஓமேலி. நம்ம ஹீரோ காலையில எந்திரிச்ச உடனே அவன் டே டு டே ரொட்டீனை அவனே தான் பாத்துக்கிறான். அவன் துணிமணிகளை அவன் துவைக்கிறதா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு ரெடியாக பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவன் மட்டும் தான் பண்ணுவான். தன்னோட எல்லா வேலைகளும் இவனே தான் பாக்குறான். அது ஏன் அப்படின்னு நாம வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்பதான் காட்டுறாங்க கானரோட அம்மா. அவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட். அவங்க அவங்களோட நாட்களை எண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அவனோட மிகப்பெரிய பயமே. நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி அவனோட ஸ்கூலுக்கு போறான். நம்ம ஹீரோ பத்தி சொல்லணும்னா, அவனுக்கு இந்த டிராயிங்ல எல்லாம் ரொம்ப பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நிறைய டிராயிங்ஸ அவன் ரொம்ப அழகா வரைவான். இந்த மாதிரி அவங்க ஸ்கூல்ல டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது அவன் மும்முரமா டிராயிங் பண்ணிட்டு இருப்பான். அந்த சமயத்துல தான் அவனுக்கு ஒரு லெட்டருமே அதுல இருந்து கிடைக்குது. என்னன்னு பார்த்தா, இது அவன் கிளாஸ்மேட் ஹாரி கிட்ட இருந்து வந்திருக்கும். சாயங்காலம் எப்பவும் போல நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு அவன் எழுதி வச்சிருக்கான். ஆக்சுவலி என்னன்னா, இது ஒவ்வொரு டைமுமே நடக்கும். ஹாரியோட சேர்த்து இன்னும் 2 பசங்க ஒவ்வொரு நாளும் ஈவினிங் டைம்ல இவனை போட்டு வம்பிழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவனை போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், அவனை உதைக்கிறதா இருக்கட்டும், அவனை ரொம்பவே புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க பண்ற எல்லாத்தையும் அவன் பொறுத்துக்கிட்டு ரொம்ப வேதனையோட அவன் தினமும் வீட்டுக்கு அவன் திரும்புவான். அப்படி அவன் வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா இவனுக்காக ஒரு பழைய பிலிம் ப்ரொஜெக்டரை வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. இது அவன் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அதனால இது ரொம்ப ஆச்சரியமா பாக்குறான். அப்படி வந்து அந்த ப்ரொஜெக்டரை பிளே பண்ணி அன்னைக்கு ராத்திரி இவங்க வந்து அதுல படம் பாக்குறாங்க. அது ஒரு பழைய கிங் காங் மூவி. இப்படி வந்து இவங்க படம் பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க அம்மா பாதி படத்திலேயே தூங்கிடுவாங்க. அந்த படத்திலையும் அந்த கிங் காங் அந்த ஏஜெட்ஸ் மூலமா அடி வாங்கி அந்த இடத்துல இறந்து போகுது. இத வந்து நம்ம கானர் ஒரு மாதிரி அதிர்ச்சியா பாக்குறான். இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த நாள் ராத்திரி நம்ம ஸ்டார்டிங்ல பாத்துருப்போம் இல்லையா, ஒரு கிரேவ்யார்ட். அந்த இடத்த வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு நடுவுல ஒரு பெரிய மரம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கிரேவ்யார்ட் நம்ம கானரோட வீட்டுல இருந்து நல்லா தெளிவாவே தெரியும். இவனும் என்ன பண்றான்னா, அந்த நாள் ராத்திரி தூங்காம அவன் ஸ்கெட்ச் போர்டை எடுத்து அவன் ஏதோ ஒரு விஷயத்த வரையறான். இப்படி வந்து அவன் வரைஞ்சிட்டு இருக்கும் போது அந்த கிரேவ்யார்ட்ல இருந்து ஏதோ ஒரு விஷயம் இவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகுது. இந்த டிராயிங்கை இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா டைம் 12:07 ஆகும். இந்த சமயத்துல தான் அவன் வரையறதையும் காட்டுவாங்க. என்னன்னா, அவன் வரையறதே அவன் கனவுல வந்து அந்த கிரேவ்யார்ட் தான். அதாவது இவன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா, அவன் அதை வரைஞ்சு முடிச்ச உடனே பாக்குறான். என்னன்னு பார்த்தா அவன் டேபிள்ல இருக்கிற ஒரு பேனா அப்படியே கீழே விழுந்து செவுத்தோரமா உருண்டு போகுது. அது மட்டும் இல்லாம அங்க காத்து பயங்கரமா வீசுது. அங்க இருக்கிற எல்லா பொருட்களும் நகர ஆரம்பிக்குதுங்க. நம்ம கார்னர் அவன் விண்டோ தூக்கி வெளியில பாக்குறான். என்னன்னு பார்த்தா அங்க வந்து கருமேகங்கள் சூழ ஆரம்பிக்குது. இவன் அதை ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது இப்ப அந்த மரத்தை காட்டுவாங்க பாருங்க, அந்த மரத்தோட வேர்கள் எல்லாம் மேல புடைக்க ஆரம்பிக்குதுங்க. இதை எல்லாத்தையுமே கார்னர் அந்த ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டே இருக்கான். அப்படி அந்த மரத்தோட வேர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வெளியில வந்து ஒரு மான்ஸ்டரா உருமாறுதுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த மான்ஸ்டர் நம்ம கார்னரை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, அவங்க வீட்டு மதில எல்லாம் உடைச்சு நம்ம கார்னரோட முன்னாடி வந்து அது நிக்கும். அது அவன் கிட்ட வந்த உடனே என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன் கார்னரோ மேல.
மேலே அந்த மாதிரி சொல்லி அவன் முன்னாடி வந்து அவனை பயங்கரமா பயன்படுத்துது. நீ எதுக்காக ஓடுற கானரோ மேலே, நீ எதுக்காக உங்க அம்மாக்காக ஓடுற? அப்பதான் அவன் என்ன பண்றான்னா டோரை சாத்திட்டு நீ அவங்கள தனியா விட்டுரு, நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன். இத கேட்ட உடனே அந்த செவுத்த உடைச்சு கானரை அங்கிருந்து அந்த மான்ஸ்டர் வெளியில கொண்டு வருது. இத நல்லா கேட்டுக்கோ கானரோ மேலே, நான் இனி வரும் இரவுகள்ல உன்னை அடிக்கடி சந்திப்பேன். நீ அப்ப தூங்கிட்டு இருந்தீனா நான் உன்னை எழுப்பி கூப்பிடுவேன். அதுக்கப்புறமா நான் உனக்கு 3 கதைகளை சொல்லுவேன். இல்ல புரியல, நீ இப்ப வர்றதே என்கிட்ட இந்த ஸ்டோரிஸ் சொல்றதுக்காகவா? நான் உனக்கு 3 ஸ்டோரிஸ் சொல்லுவேன். மொத்தம் அந்த 3 ஸ்டோரிஸையும் நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீ எனக்கு 4வது ஸ்டோரிய சொல்லணும். எனக்கு இந்த கதைகளை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. நீ எனக்கு 4வது கதையை சொல்லுவ, அதுதான் உண்மையா மாறும். நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ உண்மைய மறைச்சிட்டு இருக்க. உன்னோட கனவுல வந்த உண்மைகள் நீ எனக்கு உன்னோட நைட் மேர சொல்லணும். முடியாது, முடியணும். அதுதான் உன்னோட உண்மையா இருக்கும். ஒருவேளை நான் அதுக்கு ஒத்துக்கலைனா அப்படின்னு அவன் கேட்கும் போது அந்த மான்ஸ்டர் கோவப்பட்டு இவனை அட்டாக் பண்ணும். ஆனா கட் பண்ணா இது எல்லாமே அவனுக்கு ஒரு கனவு மாதிரி காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னா வேக வேகமா அவங்க அம்மாவோட ரூமுக்கு போய் இன்னைக்கு ராத்திரி அவங்க அம்மா கூட தூங்குறான். இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில நம்ம கானர் எந்திரிச்ச உடனே அந்த கிரேவியார்டுக்கு தான் போறான். இவன் அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த கிரேவியார்டோட கதவு தானா திறக்கும். இவனும் அப்படியே பாக்குறான், அந்த மரமும் அங்கேயே தான் இருக்கும். ஆனா அவன் என்ன நினைச்சானே தெரியல, திரும்ப அவனோட வீட்டுக்கே போயிடுறான். அப்படி அவன் வீட்டுக்கு வரும்போது அங்க ஒரே பயங்கர சத்தமா இருக்கும். என்னன்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மாவும் அவங்க அம்மாவும் ஏதோ பேசிக்கிறாங்க. இவன் வந்தது தெரிஞ்ச உடனே அந்த பாட்டிமா என்ன பண்றாங்கன்னா, இங்க பாரு உங்க அம்மாக்கு டீ வேணும், நீ போய் டீ போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி இவன் போய் டீ போடும் போதுதான் இவன் கவனிக்கிறான், இவங்க அம்மா ரொம்ப வேதனையோட ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா கானரோட பாட்டிமா அவங்க கிட்ட வந்து, எங்க பாரு கானர், நம்ம 2 பேரும் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லும் போது, நான் டீ போட்டுட்டு இருக்கேன், என்னால இப்ப பேச முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். இங்க பாரு நம்ம 2 பேரும் பேசிதான் ஆகணும். எதை பத்தி நீங்க பேச போறீங்க? நீ என் கூட வந்து தங்க போறத அது இந்த ஜென்மத்திலயும் நடக்காது. இங்க பாரு கானர், சொன்னா புரிஞ்சுக்கோ. ஒருவேளை உங்க அம்மா இங்க ஒரு வேலைக்கே இடம் கிடையாது, அவங்க கண்டிப்பா குணமாவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க குணமானதுக்கு அப்புறமா நீங்க இங்கிருந்து போயிருங்க. இந்த மாதிரி அவன் கத்தி பேசிட்டு இருக்கும் போது லிஸி, அதாவது நம்ம கானரோட அம்மா, அந்த இடத்துல தடுமாறி கீழே விழுந்துருவாங்க. சோ அவங்க அம்மாவால சுத்தமா முடியல. இவங்க பாட்டிமா என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெயின் கில்லரை வந்து கொடுக்கறாங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு தாங்கும். அவங்க அம்மா வலியால துடிக்கிறத அவனால அங்க நின்னு பார்க்க கூட முடியாது. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி கானரோட ரூம்ல தான் அவங்க பாட்டிமா வந்து தங்க போறாங்க. அதனால அவனோட பெட்ஷீட் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவனை அங்கிருந்து போ அப்படின்னு சொல்லும் போது, நீங்க பாருங்க அங்க இருக்கிற எதையுமே தொடாதீங்க அப்படின்னு அவன் சொல்றான். கண்டிப்பா நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த நாள் ராத்திரி நம்ம கானர் ஹால்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு திரும்பவும் அந்த கனவு வந்து வரும். அந்த கனவுல வழக்கம் போல அந்த கிரேவியார்டு இடிஞ்சு விழுகும் போது அவங்க அம்மாவை அவன் காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா கை நழுவி அவங்க கீழே விழுந்துருவாங்க. ஒவ்வொரு தடவை இந்த கனவு வரும்போதும் அவன் பயந்து எந்திரிக்கிறான். இந்த சமயத்துல தான் அங்க இருக்கிற ஒரு டிவிடி பிளேயரை வந்து காட்டுவாங்க. அந்த டிவிடி பிளேயர்ல டைமுமே தெரியும். அதுல கரெக்டா 12:07 ஆன உடனே அங்க இருக்கிற எல்லா பொருள்களும் திரும்பவும் நகர ஆரம்பிக்குதுங்க. அதுங்க எல்லாமே வேகமா அந்த கதவை நோக்கி நகருதுங்க. நம்ம ஹீரோ அந்த கதவை திறந்து வெளியில போகும்போது தான் தெரியுது அந்த மான்ஸ்டர் இப்போ அவனுக்காக இந்த ராத்திரி வந்திருக்கு. உனக்கு வெளியில வர்றதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துச்சா என்ன? முதல் கதையை சொல்றதுக்கான சரியான நேரம் இதுதான். எனக்கு எந்த ஒரு கதையும் தேவையில்லை. எனக்கு தேவையெல்லாம் ஒண்ணுதான், என் கிராண்ட்மாவை இங்க இருந்து அனுப்புறதுக்கு ஒரு பஸ் டிக்கெட் வேணும். ஆனா உனக்கு நான் இன்னைக்கு அந்த முதல் கதையை சொல்லியே தீருவேன். இதை கேட்காம அவன் திரும்பி போகும்போது, நீ என்ன விளையாடுறியா? நான் இந்த பூமியை விட ரொம்ப பழமையானவன், நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா? இங்க பாரு, உனக்கு எதுவுமே உனக்கு தெரியாது. எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும் கானரோ மேலே. இல்ல உனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்ததுனா இந்த மாதிரி தேவையே இல்லாத கதைகளை சொல்லி என் நேரத்தை வீணடிக்கிறதுக்கு பதிலா நீ எனக்கு உதவி பண்ணிருப்ப. அந்த கனவுல வர்றது எல்லாமே போலி. இந்த கனவுன்னு சொல்றியே, அந்த கனவுனா என்ன கானரோ மேலே? அது மட்டும் இல்லாம யாராவது சொல்லுவாங்களா இது வெறும் கனவு தானே? சரி அதை விட்டுருங்க, தெரியாம சொல்லிட்டேன். இன்னைக்கு நான் அந்த கிரேவியார்ட பார்க்க வந்ததே உன்னை பாக்குறதுக்காக தான். நீ எதுக்காக என்ன பார்க்க வந்த? என் உதவி வாங்குறதுக்காகவா? என்னை வச்சு உன்னோட எனிமிசி எல்லாம் கொலை பண்றதுக்காகவா? அந்த டிராகனை அழிக்கிறதுக்காகவா? இங்க பாரு, அதுக்கெல்லாம் கிடையாது. எனக்கு உன்னோட உதவி தேவையே என்னோட கிராண்ட்மாவை இங்க இருந்து அனுப்புறதுக்காக தான். ஆனா நீ என்னடானா எனக்கு உதவி பண்ணாம என்கிட்ட வந்து கதை சொல்லணும்னு நிக்கிற. இது வெறும் சாதாரண கதைகள் கிடையாது. நான் எப்படி என்னோட விரோதிகளை எதிர்த்தேன், நான் எப்படி அந்த டிராகனை கொன்னேன், இந்த மாதிரி கதைகள் சரித்திரத்துக்கு பேர் போனதுங்க. உனக்காக நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்ல போறேன், ஒரு விக்கெட் குயினோட முடிவு. இதை கேட்ட உடனே அவனுக்கு வேற வழி இல்லாம, சரி சொல்லு நான் கேட்கிறேன். இதை கேட்ட உடனே அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னா அதோட 2 கைகளை வச்சு அவனை பயங்கரமா இறுக்கி பிடிச்சு அந்த கதைக்குள்ள அவனை கூட்டிட்டு போக முயற்சி பண்ணுது. உனக்கு இப்ப என்ன தெரியுது?
ரொம்ப இருட்டா இருக்கு, அதை கவனிச்சுக்கிட்டே இரு, ஒரு நிமிஷம் இரு, அங்க ஒரு வெளிச்சம் தெரியுது, அது கிட்டத்தட்ட தண்ணியா இல்ல, அது ஒரு வாட்டர் கலர், அதை நல்லா கவனி, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு, அதை பாக்குறதுக்கு மட்டும் இல்ல கேட்கறதுக்கும் அவ்வளவு அழகா இருக்கும். முன்னொரு காலத்துக்கு முன்னாடி இந்த நகரம் உருவாறதுக்கு முன்னாடி அங்க ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்துல இருக்கிற ராஜாவும் ராணியும் அந்த ராஜ்யத்துல இருக்கிற மக்கள்களை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டாங்க. எல்லாருமே அங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நிம்மதியை பெறதுக்கு ஒரு சில விலைகளை கொடுக்க வேண்டியதா இருந்தது. அந்த சமயத்துல தான் அங்க ஒரு போர் நடந்தது. அந்த ராஜாவோட 3 பசங்களும் அந்த போர்ல மாட்டி இறந்து போனாங்க. ஒருத்தன் ஒரு பெரிய ஜெயின் கிட்டையும் ஒரு டிராகன் கிட்டையும், இன்னொருத்தன் அந்த ஊரோட விசார்ட்ஸ் கிட்ட மாட்டி பரிதாபமா இறந்து போயிட்டாங்க. தான் மகன்கள் இறந்து போன வேதனையை தாங்க முடியாம ராணி அந்த ராஜ்யத்துல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ராஜா தனியா இருக்கும்போது அவங்களுக்கு துணையா இருந்தது அவரோட அநாத பேரன் மட்டும்தான். அந்த குழந்தை ஒரு இளவரசனா வளர்க்கப்பட்டான். அங்க இருக்கிற மக்களோட பாசமா இருக்கட்டும், ராஜாவோட அன்பா இருக்கட்டும், எல்லாமே அவனுக்கு கிடைச்சது. ராஜ்யத்தை பல முறை எதிரிங்க கிட்ட இருந்து அவன் காப்பாத்தினான். மக்கள் எல்லாருக்கும் ஒரு புது நம்பிக்கையா அவன் இருந்தான். இந்த நேரத்துல தான் அந்த ராஜா இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ண ஒரு சில நாட்கள்லயே ராஜாக்கு உடம்பு சரியில்லாம போகுது. ரூமர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ராஜா கேட்ட அந்த புது மனைவி ஒரு விச்சனும், அந்த விச்சு தான் ராஜாவோட இந்த நிலைமைக்கு காரணனும் எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. அவளுக்கு அந்த ராஜ்யம் வேணுங்கறக்காக ராஜாக்கு விஷத்தை கலந்து அவ கொடுத்துக்கிட்டு வந்தா. கொஞ்சம் வாரங்கள் கழிஞ்சதும் ராஜா மரணம் அடையறாரு. இந்த இளவரசன் ரொம்ப சின்ன பையனா இருக்கறனால ராஜாவோட அடுத்த பதவி இவனுக்கு போகாது. அதனால சட்டத்தோட பிரகாரம் அந்த ராணி இன்னும் ஒரு ஆண்டு இந்த ராஜ்யத்தை ஆள போறாங்க. எதிர்காலமே கதிகலங்கி நின்ன தருணம் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த இளவரசன் கிராமத்துல இருக்கிற ஒரு சாதாரண விவசாயியோட பொண்ணு மேல காதல் படுறான். அவ ரொம்ப அழகானவ, ரொம்ப புத்திசாலியும் கூட. இவங்க 2 பேருமே சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல என்னதான் இந்த ராணி அந்த ராஜ்யத்துக்கே ராணியா இருக்கிறது சந்தோஷத்தை அவளுக்கு கொடுத்தாலும் அவளுக்கு இது நிரந்தரமா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. அதனால இளவரசரையே அவ கல்யாணம் பண்ண முடிவு பண்ணா. அவதான் கார்னர் கேக்குறான், என்ன சொல்றீங்க நீங்க? இது கேக்குறக்கே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. அவங்க அவனோட கிராண்ட் மதர், இல்ல ஸ்டெப் கிராண்ட் மதர். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த மறந்துடாத, அவங்க இன்னும் இளமையான ஒரு அழகான பெண்மணி. இந்த இளவரசருக்கும் இந்த ஐடியா பிடிக்காம அவன் காதலிச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு அந்த கிராமத்தை விட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சான். அவன் ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கான். ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா அங்க இருந்த ஒரு யூ ட்ரீ கிட்ட அவங்க ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மரம் நீதானே, முதல்ல கதையை கேளு. அடுத்த நாள் காலையில இளவரசர் எந்திரிச்சதுக்கு அப்புறமா அவளோட காதலி ரொம்ப நேரம் ஆயும் எந்திரிக்காதது அவங்களுக்கு தெரிய வருது. என்னன்னு உன்னிப்பா கவனிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது அவன் கையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. யாரோ ஒருத்தங்க அந்த ராத்திரி இவனோட காதலிய கொன்னுட்டாங்க. இதுக்கு காரணம் அந்த ராணி தான். அந்த ராணி தான் என்னோட மனைவிய கொன்னுட்டா. மக்களோட சம்மதத்தோட அவங்களோட துணையோட அந்த ராணியை எதிர்த்து அவன் போர் புரிஞ்சான். அந்த சமயத்துல தான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன். எல்லாருமே அந்த ராஜ்யத்தை இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க. அந்த ராணியவும் இனி யாராலையும் பார்க்கவும் முடியாது. நீ சரியா சொன்ன, அவளுக்கு இது தேவைதான். ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு இது எந்த வகையிலயும் என்னோட கிராண்ட்மாவை இங்க இருந்து அனுப்புறதுக்கு பயன்படாது. இந்த கதை இன்னும் முடியல கண்ணா. நான் அந்த ராணியை புடிச்சு அந்த கிராமத்தை விட்டு அந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் அவளை கூட்டிட்டு போனேன். அந்த கிராமத்து மக்களால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப தூரத்துக்கு நான் அவளை கூட்டிட்டு போனேன். அந்த இடத்துல அவ நிம்மதியா அவளோட புது வாழ்க்கைய அனுபவிக்க முடியும். ஆனா அவதான் அந்த ஃபார்மர்ஸோட டாட்டரை கொன்னாலே. நீ எப்படி ஒரு மர்டரரை வந்து காப்பாத்தலாம்? நீ உண்மையிலே ஒரு மான்ஸ்டர் தான். நான் எப்ப சொன்னேன் அவதான் அந்த ஃபார்மரோட டாட்டரை கொன்னான்னு? நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே அந்த இளவரசன் சொன்னதுதான். அந்த இளவரசன் அந்த ராத்திரி அவன் சரியா தூங்கவே இல்லை. அவன் அந்த ஃபார்மரோட பொண்ணு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போற வரைக்கும் அவன் காத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் அவன் அவனோட உண்மையான பிளானையே அவன் வெளிக்கொண்டு வந்தான். இல்ல எனக்கு புரியல. இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அவளோட இறப்பு அந்த ஊர்ல ஒரு தீப்பொறியை உண்டாக்கும். அந்த தீப்பொறி ஒரு மிகப்பெரிய காட்டையே அழிக்கிறதுக்கான நெருப்பை உருவாக்கும்னு அவன் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருந்தான். இது மூலமா தான் அவன் அந்த ராஜ்யத்தையும் எடுத்துக்கிட்டான். இது ஒரு ரொம்பவே மட்டமான ஒரு ஸ்டோரி. அது மட்டும் இல்லாம நீ என்ன நம்ப வச்சு ஏமாத்திருக்க? இல்ல, இது ஒரு உண்மையான சம்பவம். உண்மையான நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு பொய்யாதான் தெரியும். ஆனா அந்த குயின் ஒரு விச் தானே? நீ சொல்றது உண்மைதான், அந்த குயின் ஒரு விச் தான். ஆனா அவ ராஜாவை உண்மையா நேசிச்சா. உண்மையை சொல்லணும்னா ராஜாக்கு விஷம் கொடுத்தது அவளே கிடையாது. ஆனா அந்த இளவரசன் மக்கள் கிட்ட மாட்டவே இல்லையா? அந்த இளவரசன் மாட்டவே இல்ல. அது மட்டும் இல்லாம காலம் இருக்கிற வரைக்கும் அவ அந்த ராஜ்யத்தையும் அந்த ராஜ்யத்து மக்களையும் ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டான். இல்ல எனக்கு சரியா புரியல. அப்ப இங்க நல்லவன் தான் யாரு? இங்க எப்பவுமே ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு யாருமே இல்ல.
கானரோ மேலே. சரி, இதை வச்சு நான் எப்படி என்னோட கிராண்ட்மா கிட்ட இருந்து நான் காப்பாற்ற முடியும்? நீ அவங்கள உன்னோட கிராண்ட்மா கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியது அவசியம் இல்ல. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில வழக்கம் போல நம்ம கார்னர் ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூலுக்கு போகும்போது அங்க எப்பவும் போல அவங்க கிளாஸ் எடுப்பாங்க, இவன் கவனிக்கவும் மாட்டான். அப்போ ஹென்ரிங்கிற அந்த பையன் இவனையும் முறைச்சும் பார்ப்பான். அதுக்கப்புறமா ஸ்கூல் முடிஞ்ச உடனே அவன் நேரா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததும் அவங்க கிராண்ட்மா என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட அம்மா மேலதான் இருக்காங்க, அவங்க உன்கிட்ட ஏதோ பேசணுமா, அது மட்டும் இல்லாம உன்னோட அப்பா உன்னை பாக்குறதுக்காக இங்க பறந்து வராராம். அப்பா வராரா? என்ன சொல்றீங்க? அப்பா அமெரிக்கால இருந்து வராரா? ஆமா, முதல்ல உங்க அம்மா போய் பாரு, அவ உனக்காக காத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே நீ பேக் பண்ணு, நீ என் கூட வந்து கொஞ்ச நாள் தங்க போற. இங்க பாரு, அப்படி முறைக்காத, கொஞ்ச நாள் தானே, வந்துட்டு போ. அண்ட் அவனும் எதுவும் பேசாம அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக போறான். அவங்க அம்மாவை பார்த்து நீங்க திரும்பவும் ஹாஸ்பிட்டல் போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு அவங்க சொல்லுவாங்க. இவனும் வருத்தம் தாங்காம அவங்கள இறுக்கமா கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க பாட்டியோட வீட்டுக்கு வருவாங்க. அங்கிருந்து அவன் ஸ்கூலுக்கு போகும்போது வழக்கம் போல சாயந்தரம் ஆனா அந்த ஹென்றி இவனை வம்பலுக்கு ஆரம்பிச்சிருவான். எப்படியே கட் பண்ணா அந்த நாள் ஈவினிங் அங்க ஜோரா மழை பெஞ்சிட்டு இருக்கும். அப்பதான் கார்னரோட கிராண்ட்மா வீட வந்து காட்டுவாங்க. அங்க வந்து ஒரு பெரிய கடிகாரம் இருக்கும். அவங்க கிராண்ட்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இப்ப வந்து வெளியில போறேன், நீ உன்னோட அப்பா வர்ற வரைக்கும் இங்க பத்திரமா இருக்கணும், நீங்க வைக்கிற அந்த டைம் தப்பான டைம் அப்படின்னு அவன் சொல்லும்போது இதுதான் சரியான டைம், இது உன்னோட போன்ல கூட கரெக்டா காட்டாது, ஏன் நியூஸ்ல கூட கரெக்டா காட்டாது, இது எங்க அம்மா காலத்துல உன்னோட கிரேட் கிராண்ட் மதரோட காலத்துல வைக்கப்பட்ட டைம். அந்த மாதிரி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா இங்க இருக்கிற எந்த ஒரு பொருளையும் தொற்றாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டோரை சாத்திட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. நீங்க சொல்ற மாதிரியே செய்றேன் கிராண்ட்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போறான். அந்த மாதிரி அவங்க போனதுக்கு அப்புறமா அவன் கொஞ்சம் குக்கீஸை எடுத்துட்டு போய் அவனோட அந்த டிராயிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்றான். இந்த மாதிரி அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது போர் அடிக்குதுன்னு வெளியில வருவான். அப்பதான் அவன் ஒரு ரூமை வந்து நோட்டீஸ் பண்ணுவான். சரி, அப்படி அந்த ரூம்ல என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சு அந்த டோரை திறக்க ட்ரை பண்ணும்போது அந்த டோர் திறக்காது. இந்த சமயத்துலதான் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா நம்ம கார்னரோட அப்பா அவனை பாக்குறதுக்காக அமெரிக்கால இருந்து வந்திருப்பாரு. சோ அவரை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் அந்த நாள் ஃபுல்லா அவங்க டைமை பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அவனை கூட்டிட்டு ரோலர் கோஸ்டர்ல போறதா இருக்கட்டும், அவனை கூட்டிட்டு அங்க இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களோட நாள் ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி அதெல்லாம் சுத்தி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க அப்பா அவனை கொண்டு போய் திரும்ப வீட்டுல விடுறாரு. ஆனா நம்ம கார்னர், நீங்க எவ்வளவு நாள் இங்க இருப்பீங்க அப்படின்னு அவன் கேட்பான். எவ்வளவு நாள் இருக்க முடியுமோ அவ்வளவு நாள் நான் அவங்க கூட இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கிட்ட போதுமான பணம் இல்ல, அது மட்டும் இல்லாம அமெரிக்கா இந்த மாதிரி நிறைய லீவ்ஸ் எல்லாம் கிடைக்காது, நீங்க அமெரிக்கன் கிடையாதே. ஆமா, ஆனா நான் அங்கதானே வாழ்றேன். ஆனா இதை கேட்ட உடனே அவன் ரொம்ப சங்கடப்பட்டு அங்கிருந்து வேக வேகமா போயிடுறான். அவன் வீட்டுக்கு வந்த உடனே பயங்கர கோவத்தோட அவனோட ஜாக்கெட்டை தூக்கி கீழே போடுறான், பேக தூக்கி ஏறிறான், அங்க இருக்கிற சோஃபா மேல ஏறி அது மேல பயங்கரமா குதிச்சு அவனோட கோவத்தை வெளிப்படுத்துறான். இந்த மாதிரி அவன் குதிக்கும் போது அங்க இருக்கிற எல்லா பொருட்களும் ஆடும். இந்த சமயத்துலதான் மணி 6 ஆன உடனே அந்த கடிகாரத்துல இருந்து சத்தம் வர ஆரம்பிக்கும். சோ அந்த கடிகாரத்துல இவன் என்ன பண்றான்னா அதோட பெண்டுலாம ஆடாம நிறுத்தி வச்சுட்டு அதுல கரெக்டா 12:07 அப்படிங்கிற அந்த டைமை வந்து செட் பண்றான். அந்த டைமை செட் பண்ண உடனே அந்த முள்ளு தனியா கண்டு கையோட வந்துடும். கூடவே நம்ம ட்ரீ மான்ஸ்டரும் அந்த இடத்துக்கு வந்துருவாப்ல. அது என்ன சொல்லுதுன்னா, நான் இப்ப உனக்கு 2வது கதையை சொல்ல போறேன், இதுலயாவதும் ப்ராப்பர் எண்டிங் இருக்குமா? கண்டிப்பா இதுல ப்ராப்பர் எண்டிங் இருக்கும். அது மட்டும் இல்லாம 1-2 டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கும். ஆனா ஸ்டோரிஸ் எல்லாம் உண்மைகள் கிடையாது, அதனால எந்த பயனும் இல்ல. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட கார்னர் மேலே. ஒவ்வொரு கதையும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கு விதிவிலக்கா அமையும். அந்த மாதிரி தான் இதுவும் ஒண்ணு. சரி அப்படின்னா கதை சொல்ல ஆரம்பி. இத கேட்ட உடனே அந்த ட்ரீ மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் அதோட பிரான்சஸ் எல்லாம் பயன்படுத்தி அதோட கதைகளை சொல்ல ஆரம்பிக்குது. சரியா 150 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எதிர்காலத்தை நோக்கி படையெடுத்தாங்க. மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்ட நிலைமையிலையும் கடல்கள் இருண்ட நிலைமையிலையும் வானம் எல்லாம் புகை மண்டலங்களா மாறி அந்த நகரமே இருள்குள்ள மூழ்கி போயிருச்சு. ஆனா அந்த சூழ்நிலையிலையும் சில பசுமையான இடங்கள் இருக்கத்தான் செய்யுது. அந்த சிட்டியோட ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு மனிதர் தான் பழைய மாதிரியே இருந்துக்கிறேன், என் வாழ்க்கையை நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அவரு சாப்பிடுற சாப்பாடா இருக்கட்டும், அவரு பயன்படுத்துற மருந்துகளா இருக்கட்டும், எல்லாமே பழங்கால முறைப்படி பிரான்சஸ் அண்ட் லீவ்ஸ் வச்சு அவர் பயன்படுத்தினாரு. மக்கள் எல்லாருமே அவரை அப்போகரி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போகரினா ஒண்ணும் இல்ல, ஓல்டு ஃபேஷன் நேம், அதுவும் பார்மசிஸ்டுக்காக. அது மட்டும் இல்லாம அந்த வில்லேஜ்ல ஒரு இளம் பார்சன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதர். ஆனா அவரு அப்போகரியோட எல்லா விஷயங்களும் தவறு அப்படின்னு சொல்லி அதை புறக்கணிக்க ஆரம்பிச்சாரு. அதை கேட்ட எல்லா மக்களும் அவரு கொண்டு வர எல்லா மெடிசனையும் வாங்காம அவரை அனுப்பி வைக்கிறாங்க. இதனால அவரோட பிசினஸும் போச்சு. அவருக்கு கொஞ்சம் நெஞ்ச காசு வர்றதே இந்த பிசினஸ் வச்சுதான். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பார்சன் அவரோட நிலத்துல ஒரு யூட்ரியுமே இருக்கும். நீ அங்கதானே வாழ்ந்துட்டு இருந்த. அந்த யூட்ரியில இருக்கிற ஒவ்வொரு வேர்கள்
வேர்களும் ஒவ்வொரு நோயை குணப்படுத்துற தன்மை கொண்டது. உண்மையாவா சொல்ற? ஆமா, ஒவ்வொரு வேர்களையும் சரியான அப்போக்கேரி அதை பயன்படுத்தி மக்களுக்கு கொடுத்தா எல்லா நோயுமே குணமாயிரும். அந்த அப்போக்கேரி நல்ல மெடிசனை பயன்படுத்துறதுக்காக இந்த யூட்ரியை வெட்ட வந்தாரு. ஆனா இந்த பார்சன் அனுமதிக்காம போயிருவாரு. இந்த பார்சனுக்கு ஒரு 2 பெண் குழந்தைங்க இருந்தாங்க. அவங்க தான் அவங்களோட வாழ்க்கையோட ஒளியே. அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது. ஆனா அந்த ஒரு நாள் அந்த 2 குழந்தைங்களும் ரொம்ப மோசமான நோயால பாதிக்கப்பட்டாங்க. அந்த பர்சன் எவ்வளவோ முயற்சி பண்ணாரு, எவ்வளவோ மாடர்ன் டாக்டர்ஸ கொண்டு வந்து அந்த குழந்தைங்களுக்கு வைத்தியம் பார்த்தாரு, எவ்வளவோ பிரேயர்ஸ், எவ்வளவோ மெடிசன்ஸ். ஆனா இது எதுவுமே அவங்களோட நோயை குணப்படுத்தல. அதனால அவருக்கு வேற வழியே இல்ல. அந்த அப்பக்கரியை தான் அவர் நாடி ஆகணும். நீங்க என்னோட மகள்களை காப்பாத்த உதவி பண்ண மாட்டீங்களா அப்படின்னு அவர் கெஞ்சினாரு. நீங்க அந்த 2 அப்பாவி குழந்தைகளை காப்பாத்த மாட்டீங்களா? நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு அந்த அப்பக்கரி கேட்டாரு. நீ உன்னோட தவறான போதனைகளால என்னோட வியாபாரத்தையும் கெடுத்த, அதுக்கப்புறமா அந்த யூட்ரியை வெட்டக்கூடாதுன்னு என்ன நீ தடுத்த. அது எவ்வளவு ஒரு பெஸ்ட் சோர்ஸ் தெரியுமா? அதால எவ்வளவோ நோய்களை குணப்படுத்த முடிஞ்சிருக்கும். நீங்க வேணும்னா அந்த யூட்ரியை எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த பார்சன் சொன்னான். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்றேன். ஆனா அதுக்கு நீங்க என்னோட 2 குழந்தைங்களை மட்டும் காப்பாத்தி கொடுங்க. நீ நம்புற எல்லாத்தையும் விட்டு கொடுப்பியா அப்படின்னு அந்த அப்பக்கரை கேட்டப்போ, நீங்க இவங்களை காப்பாத்தி கொடுத்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ அப்படி பண்ணினா அதுக்கப்புறம் நான் உதவி பண்றதுக்கு எதுவுமே இருக்காது. ஆக்சுவலி அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் விட்டு கொடுக்கறேன்னு சொன்னது அவங்க மகள்களையும் சேர்த்துதான். மகள்களையும் விட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் அவங்களை குணப்படுத்தினாலும் ஒண்ணுதான், குணப்படுத்தாம விட்டாலும் ஒண்ணுதான். அந்த அடுத்த நாளே அந்த பார்சனோட 2 குழந்தைங்களும் இறந்து போயிட்டாங்க. அந்த ராத்திரி தான் நான் அந்த பக்கமா நடந்து வந்தேன். நீ அங்க என்ன பண்ண? அந்த பார்சனோட வீடை இடிச்சு தரமட்டமாக்கின. ஆனா ஏன்? அந்த அப்பக்கரி தானே ஒரு ஈவல். அவரு கொஞ்சம் கிரீடியாவும் ரூடாவும் இருந்திருக்கலாம். ஆனா அப்பவும் அவர் ஒரு நோயை குணப்படுத்துற வைத்தியர். ஆனா அந்த பார்சன் பண்ணது உண்மையிலேயே தவறான ஒரு விஷயம். அந்த மாதிரி சொல்லி அந்த வீட்டை இடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம கார்னர் கிட்டயே சொல்லு, இன்னும் நான் எதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணணும், இது ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருக்கு அந்த மாதிரி அவன் உணர்ச்சி வசப்பட்டு அங்க இருக்கிற எல்லா விஷயங்களையும் சொல்லும் போது அதுவுமே என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்கிற பில்டிங்கை எல்லாத்தையுமே நொறுக்குது. இவனுமே என்ன பண்றான்னா அங்க இருக்கிற எல்லா ஜன்னல்களையும் உடைச்சு தரமட்டமாக்குறான். இவன் அந்த கதையில தான் இருக்கிற எல்லா பொருட்களையும் போட்டு உடைக்கிறான்னு பார்த்தா உண்மையிலேயே அந்த வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களையும் போட்டு உடைச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்க கிராண்ட் மதர் ரொம்பவும் பொக்கிஷமா பாத்துக்கிட்ட அந்த கடிகாரத்தையும் அவன் சுக்கு நூறா உடைச்சு தள்ளி இருப்பான். இந்த சமயத்துல தான் அவன் சுயநனவுக்கே வரான். அது மட்டும் இல்லாம அவங்க பாட்டிமா வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்களும் என்ன நடந்ததுன்னு தெரியாம மெதுவா உள்ள வந்து பார்க்கும்போது அந்த இடம் அப்படியே தலைகீழா புரட்டி போட்ட மாதிரி இருக்கு. லிட்டரலி அங்க இருக்கிற எல்லா விஷயங்களும் உடைஞ்சு சுக்கு நூறா கிடக்குது. அவங்க மனசுல எவ்வளவு வேதனைகள் இருக்குன்னு அவங்க முகத்தை பார்த்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்க கோவத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம அங்க இருக்கிற பொருட்களை அவங்களும் சேர்த்து உடைக்கிறாங்க. அவங்களால இவனை எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா பேரனாச்சு இல்லையா. அதனால எதுவும் பேசாம அங்கிருந்து வேகமா அந்த லாக் ஆயிருக்கும் இல்லையா ஒரு ரூம், அதுக்குள்ள போய் அவங்க தன்னை லாக் பண்ணிக்கிறாங்க. இவனால அவங்கள வாயை திறந்து கூப்பிடவும் முடியாது. இவ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில கிச்சன்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வரத கேட்டு நம்ம கார்னர் என்ன பண்ணுவானா, மெதுவா கீழே வந்து பாப்பான். பார்த்தா அவங்க அப்பா அந்த வீட்டுக்கு வந்திருப்பாரு. அவங்க அப்பாக்கு இங்க நடந்த எல்லா விஷயமும் தெரியும். அவங்க கிராண்ட்மா இத பத்தி சொல்லிட்டு தான் கார்னரோட அம்மா பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. அவரோட அப்பா என்ன சொல்றாருன்னா, எனக்கு புரியுது உன்னோட மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு. நம்ம பண்ண தப்ப நாம தானே சரி பண்ணணும், வா அதை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் கிளீன் பண்ணி இருக்காங்க. அந்த சமயத்துல தான் அவனோட ஒரு ஹிடன் ட்ரெஷருமே கிடைக்கும். அதாவது அவன் 5 வயசா இருக்கும்போது எடுத்த வீடியோ கேசட் அங்க இருக்கும். அந்த மாதிரி அங்க இருக்க எல்லா பொருட்களும் கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க நேரா ஹாஸ்பிட்டல் வராங்க. அப்படி அங்க போன உடனே வார்டுல இருந்து ஒரு கோட் சூட் போட்டவரு அங்க இருந்து வெளியில போவாரு. இவனுமே என்ன பண்றான்னா என்னன்னு புரியாம அந்த வார்டுக்குள்ள போறான். பார்த்தா இவங்க அப்பாவும் அம்மாவும் ஏதோ ஒரு விஷயத்த பயங்கரமா பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க வந்த உடனே அந்த பேச்சை நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா அந்த இடத்த விட்டு போவாரு. போகும்போது அவரு மனைவி கிட்ட என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. அந்த கோட் சூட் போட்டவர் யாரு? அவரு சாதாரண டாக்டர் தான். அவர் எதுக்காக இப்ப வந்தாரு? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கவலைப்படாத. ஆனா அவன் ஒரு மாதிரியா சோகமா இருப்பான். இங்க பாரு கண்ணா, அவங்க ஏதோ ஒரு புது மெடிசனை ட்ரை பண்ண போறாங்களா, கண்டிப்பா அது வேலை செய்யும்னு சொன்னாங்க. ஆனா அப்ப அதை ஏன் முன்னாடியே பயன்படுத்தி இருக்க கூடாது? சரிங்க வா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உனக்கு அந்த ட்ரீ தெரியுமா? நான் எப்பவுமே உங்ககிட்ட சொல்லுவேனே, என்ன மெடிசன் அந்த மாதிரி இருக்கிற ஒரு மரத்துல இருந்துதான் அதை தயாரிக்கிறாங்க. உண்மையாவா? ஆமா. அதனால என்னை பத்தி கவலைப்படாம நீ எப்பவும் போல சந்தோஷமா இரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி நம்ம கார்னர் கையில வாட்ச வச்சுக்கிட்டு டைமையே பார்த்துட்டு இருப்பான்.
கரெக்டா அதுல மணி 12:07 ஆன உடனே அந்த இடமே அதிர ஆரம்பிக்கும். உடனே இவன் என்ன பண்றான்னா வெளியில ஓடி போய் பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ட்ரீ மான்ஸ்டர் வரும். அப்படின்னா உன்னால முடியுமா? உன்னால என்னோட அம்மாவை குணப்படுத்த முடியுமா? உன்னோட அம்மாவை குணப்படுத்த முடியும்னா அந்த யூ ட்ரீ கண்டிப்பா குணப்படுத்தும். அப்படின்னா அது ஆமான்னு தானே அர்த்தம். எனக்கு இன்னும் ஒன்னும் புரியல, நீ எதுக்காக என்ன கூப்பிட்ட? நான் உன்னை கூப்பிடவே இல்லை. அண்ட் இன் கேஸ் நான் உன்னை அப்படி கூப்பிட்டு இருந்தாலுமே அது எல்லாத்துக்கும் காரணம் நீ என்னோட அம்மாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான். ஏன் இருக்கக்கூடாது? இங்க பாரு, இன்னும் 3வது கதையை சொல்றதுக்கான நேரம் வரல. அதுக்கான நேரம் வந்த உடனே நான் அதை உன்கிட்ட சொல்லுவேன். அதுக்கப்புறமா நீ உன்னோட கதையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் கனவுல வர அந்த நைட் மேர அவனுக்கு வந்து ஞாபகப்படுத்தி காட்டுது. சோ அதை பார்த்த உடனே அவன் ரொம்பவே பயந்து போயிருவான். இங்க பாரு, அது என்னோட உண்மை கிடையாது, அது ஒரு நைட் மேர். நீ என்ன வேணா சொல்லு, ஆனா அந்த 3வது கதையை சொன்னதுக்கு அப்புறமா இதுதான் நடக்கும். எனக்கு என்னோட அம்மாக்கு என்ன ஆகும்னு நான் தெரிஞ்சுக்கணும். இங்க பாரு, உன்கிட்ட இருக்கிற அந்த ப்ரீஷியஸான டைமை நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நீ ஒரு மரம், உன்னால ஹீல் பண்ண முடியும்னா எனக்கு நீ தேவைப்படுவ. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா நான் அதை பண்ணுவேன். இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மரம் வந்து அங்கிருந்து போயிடும். சோ இப்ப அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் நகர ஆரம்பிக்கும். அவங்க அப்பா ஊருக்கு கிளம்பி போவாரு. தான் பையனையும் கூட கூப்பிடுவாரு. ஆனா அவன் அவங்க அம்மா விட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி அவங்க பாட்டிமா கூட பேசலாம் அப்படின்னு போகும்போது அவங்க கார்னரோட 5 வயசா இருக்கும் போது எடுக்கப்பட்ட வீடியோவை போட்டு பார்த்து அழுதுகிட்டே பார்த்துட்டு இருப்பாங்க. இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. அந்த வீடியோல நல்லா பாருங்களேன், அவங்க அம்மா தான் இவனுக்கு டிராயிங் பண்ணவே கத்து கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்த உடனே திரும்பவும் அவன் என்ன பண்றான்னா அவனோட ஸ்கெட்ச் போர்டை எடுத்து திரும்ப ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடல்நிலை மோசமாயிட்டு வரும். இவனும் தினமும் 12:07 ஆன உடனே அந்த ட்ரீ மான்ஸ்டருக்காக காத்துட்டு இருப்பான். ஆனா அந்த மான்ஸ்டர் வந்தபடியே இருக்காது. இவனும் அவனோட ஸ்கெட்ச் போர்ட்ல அந்த மான்ஸ்டர் தான் வரைஞ்சிட்டு இருப்பான். சில வாட்டர் கலர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இன்னும் டார்க்கரா அந்த மான்ஸ்டர் வந்து அவன் வரைவான். அந்த மாதிரி ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து அவன் வந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த ஹாஸ்பிட்டல் வார்டுல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வர்றதை கேட்டு அதை அவன் போய் பாக்குறான். பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. இதை வந்து அவன் பார்க்க கூடாதுன்னு அந்த டோரை அவங்க பாட்டிமா சாத்தவும் செஞ்சிருவாங்க. இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஸ்கூல்ல வந்து அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த டெஸ்ட் ஷீட்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்கும் போது கார்னர் ஹென்ரியவே குறுன்னு பார்த்துட்டு இருப்பான். இவனுக்கு இந்த மாதிரி பாக்குறது சுத்தமாவே பிடிக்காது. அண்ட் அந்த நாள் லஞ்ச் டைம் அப்பவும் அதே மாதிரி நம்ம கார்னர் அவனை குறுன்னு பார்த்துட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்றான்னா வேக வேகமா போய் அவன் டிராயிங்ல ஜூஸை வந்து ஊத்திடுவான். இவ்வளவு நாள் என் மண்டைக்குள்ள குடைச்சல் கொடுத்தத நான் இப்ப விளக்கிட்டேன். இனிமேல் நான் உன்னை பார்க்க மாட்டேன், ஏன்னா நீ எனக்கு இன்விசிபிள். உங்க அம்மா குணமடைவாங்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவான். இதை கேட்ட உடனே அவன் செம்ம காண்டாவான். கரெக்டா இந்த சமயத்துல மணி 12:07 ஆகும். அந்த இடத்துக்கு அந்த ட்ரீ மான்ஸ்டர் வந்து வரும். நீ வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? 3வது கதையை சொல்றதுக்கான நேரம் இதுதான். ஒரு காலத்துல ஒரு இன்விசிபிள் மேன் இருந்தான். அவன் யாரு கண்ணுக்கும் தெரியாம வாழ்ந்தது அவனுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துச்சு. உண்மையிலேயே சொன்ன போனா அவன் உண்மையிலேயே இன்விசிபிள் கிடையாது. இதுக்கு காரணம் எல்லாமே அந்த மக்கள் தான். அவங்க தான் அவனை ஒதுக்கி அவங்க இருக்கிற மாதிரி நினைக்கிறதே விட்டுட்டாங்க. ஒரு நாள் அந்த இன்விசிபிள் மேன் இத பொறுத்துக்க முடியாம அப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சான். யாராலையுமே அவனை பார்க்க முடியாதுன்னா நீ உண்மையிலேயே அங்க இருக்கியா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அப்ப அந்த இன்விசிபிள் மேன் என்ன பண்ணான்? அவன் ஒரு மான்ஸ்டரை கூப்பிட்டான். இந்த மாதிரி சொன்ன உடனே அவன் பயங்கர கோபத்தோட வேகமா ஓடி போய் ஹென்ரியா அட்டாக் பண்ற மாதிரி வரும்போது அப்படியே கட் பண்ணுவாங்க. பார்த்தா அவன் இப்ப பிரின்சிபலோட ரூம்ல இருப்பான். நீ என்ன காரியம் பண்ணிருக்க கார்னர் மேலே? நீ அந்த ஹென்ரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்க. ஆக்சுவலி இப்பதான் காட்டுவாங்க அங்க உண்மையிலேயே என்ன நடந்திருக்கோன்னு. நான் யாரு கண்ணுக்கும் இன்விசிபிளா இருக்க மாட்டேன். அவன் அந்த மாதிரி வேகமா ஓடி வந்து என்ன பண்ணுவான்னா ஹென்ரிய அடிச்சு நான் வந்து இன்விசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவன் முகத்திலேயே அடிப்பான். இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமாவும் பிரின்சிபல் என்ன பண்ணுவாங்கன்னா நீ உன்னோட கிளாஸ்க்கு திரும்ப போ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவனுக்கு என்னன்னா அவன் பண்ண தப்புக்கு அவங்க பனிஷ்மெண்டே கொடுக்கல. அது ஏன்னு தான் தெரியாம அவன் முழிக்கிறான். அதுக்கப்புறமா அவங்க பாட்டிமா அவனை கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கூட பேச வைக்கிறாங்க. அவங்க அம்மா இவன் கூட பேசணும்னு ஆசைப்படுறாங்களாமா. நீங்க என் கூட பேசணும்னு நினைச்சீங்களாமே? எப்பவுமே இந்த மாதிரி பேசணும்னு நினைக்கிறது கடைசியில தான் தோணுமா என்ன? எங்க பாரு இன்னைக்கு காலையில டாக்டர் கிட்ட நான் பேசினேன். இந்த நியூ ட்ரீட்மெண்ட் வேலை செய்யல அப்படின்னு அவர் சொன்னாரு. என்ன சொல்றீங்க? அந்த யூட்ரியில இருந்து வந்த மெடிசனா என்ன? ஆமா, ஆனா அது எப்படி வேலை செய்யாம இருக்கும்? அது வேலை செஞ்சே ஆகணுமே. இப்ப என்ன ஆகும்? அடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன? அதையாச்சும் சொல்லுங்க. எங்க பாரு என்ன மன்னிச்சிரு. நான் உங்ககிட்ட இவ்வளவு மன்னிப்பு நான் கேட்டதே கிடையாது. ஆனா இருந்தாலும் என்ன மன்னிச்சிரு. ஆனா நம்ம ஹீரோ அவங்க அம்மா சொன்னதை கேட்டு அவங்க மேல அவன் கோவப்படுறான். எங்க பாரு கான், நீ கேக்குறியா இல்லையா? ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. இனிமேல் நீயா நினைச்சா கூட என் கூட பேச முடியுமான்னு தெரியல அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே சொல்லும் போது இத கேட்ட உடனே அவனும் ரொம்ப வருத்தப்படுறான். நான் இன்னும் 100 வயசு வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்பவும் ஆசைப்படுறேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போது இத கேட்டு ரொம்ப வேதனைப்பட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா வேகமா அந்த இடத்த விட்டே ஓடுறான். இந்த மாதிரி
மாதிரி அங்க இருந்து அவன் வேக வேகமா ஓடி எங்க போறான்னு பார்த்தா அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கிரேவியார்டுக்கு தான் போறான். அந்த கிரேவியார்டுக்கு வேக வேகமா போய் எந்திரி, தயவு செஞ்சு எந்திரி, நீ தூங்கினது போதும் எந்திரி அப்படின்னு அந்த மான்ஸ்டர் பார்த்து அவன் கூப்பிடுறான். எனக்கு நீ இப்பவே வேணும், தயவு செஞ்சு எந்திரி அப்படின்னு சொல்லி அது மேல நிறைய கல்லெல்லாம் எடுத்து எரியும் போது அந்த மான்ஸ்டர் அங்கிருந்து வெளியில வரும். நீ எதுக்காக இப்ப தேவையில்லாம என் மேல கோவப்படுற? நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம என் மேல கல்லெல்லாம் எடுத்து எரிஞ்சிட்டு இருக்க? நீ என்ன சொன்ன? அந்த யூட்ரி எங்க அம்மாவை குணப்படுத்தும் தானே சொன்ன, ஆனா அது பண்ணலையே, நீ என்னோட அம்மாவை குணப்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லி அதை பயங்கரமா அடிக்கிறான். இங்க பாரு, நீதான் என்ன கூப்பிட்ட கானர் ஓமேலி, நான் தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு நீ நினைச்சீனா கண்டிப்பா அது என்னோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக தான், எங்க அம்மாவோட நோயை குணப்படுத்துறதுக்காக தான், நான் அவங்கள ஹீல் பண்றதுக்காக வரல. ஆமா, நீ அதுக்கு தான் வந்த, நான் வந்ததே உன்னை ஹீல் பண்றதுக்காக தான். என்னையா? இங்க பாரு, எனக்கு எந்த நோய் நொடியும் இல்ல, என்ன எதுக்காக குணப்படுத்தணும்னு நீ வந்திருக்க? நான் எவ்வளவு தடவை உன்கிட்ட நான் இதை சொன்னேன், இன்னும் எவ்வளவு தடவை தான் நான் உனக்கு சொல்லணும்? நான் உன்னை கூப்பிட்டதே என்னோட அம்மாவை குணப்படுத்துறதுக்காக தான். அந்த மாதிரி அவன் சொல்லி அவனுக்குள்ள இருக்கிற எல்லா வேதனைகளையும் அவன் கத்தி தீக்கிறான். ஒரு பையன் அவனுக்குள்ள எவ்வளவு வேதனைகளை தான் அடிச்சு வச்சிருப்பான். எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணு. அப்பதான் அந்த மான்ஸ்டர் மெதுவா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இது 4வது கதையை சொல்றதுக்கான நேரம் இல்ல, தயவு செஞ்சு என்னை இங்க இருந்து விட்டுரு, இது உன்னோட நைட்மேருக்கான நேரம், நான் என்னோட அம்மா கிட்ட போய் ஆகணும், அவங்க உனக்கு பின்னாடிதான் இருக்காங்க அப்படின்னு அது சொல்லுது. இத வந்து அவன் பார்த்த உடனே, அம்மா இங்க இருந்து தயவு செஞ்சு போயிருங்க, நான் நல்லா தான் இருக்கேன் கான், இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, நீ ஏன் கவலைப்படுற? இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க பின்னாடி இருக்கிற அந்த சர்ச் அப்படியே இடிஞ்சு விழுக ஆரம்பிக்குது. அம்மா தயவு செஞ்சு ஓடுங்க, தயவு செஞ்சு ஓடுங்க. என்னன்னு பார்த்தா அந்த சர்ச் இடிஞ்சு விழுந்து அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் உருவாகுது. அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக வேக வேகமா அங்கிருந்து அவன் ஓடி போறான். சரியா அவங்க அம்மா அந்த பள்ளத்தாக்குள்ள கீழே விழுகும் போது அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோ அங்கிருந்து தாவி அவங்க அம்மாவோட கைகளை பிடிக்கிறான். அம்மா என்னை விட்டு போயிடாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கைய ரொம்ப இறுக்கமா பிடிக்கிறான். இந்த சமயத்துலதான் அந்த இடத்துக்கு அந்த மான்ஸ்டருமே வருது. அவன் எந்த அளவுக்கு கெட்டியா பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க அம்மாவை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கான். இதுதான் அந்த 4வது கதை. இங்க பாரு, எனக்கு உதவி பண்ணு, இதுதான் உன்னோட உண்மை கானர் ஓமேலி, இதுதான் உன்னோட நைட்மேர். அம்மா அம்மான்னு கதறிட்டு இருக்கும் போது இப்ப ஒரு கம்ப்ளீட் சைலன்ஸ். என்னன்னு பார்த்தா அந்த கை நழுவி அவங்க அம்மா அந்த பள்ளத்தாக்குள்ள விழுகிறாங்க. இந்த நேரத்துல தான் நான் எப்பவுமே எந்திரிப்பேன். நீ இன்னும் அந்த கதையை சொல்லல, என்னை இங்க இருந்து விட்டுரு, நான் என்னோட அம்மாவை பார்க்கணும். அவங்க இனிமேல் இங்க இருக்க மாட்டாங்க கானர், நான் இங்க இருந்தேன்னா என்னோட அம்மாவை நான் இழந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து போக பார்க்கும்போது அந்த மான்ஸ்டர் அவனை விடுற மாதிரி தெரியல. கானர், மறுபடியும் சொல்றேன், உண்மையை சொல்லு, நீ உண்மையை சொல்லலைன்னா உன்னால இங்க இருந்து போகவே முடியாது. நீ எந்த உண்மையை சொல்ற, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. நீ அந்த 4வது கதையை சொல்லி ஆகணும் கானர் ஓமேலி, நீ உன்னோட நைட்மேரை பத்தி சொல்லி ஆகணும், காலம் கடக்கிறதுக்குள்ள சொல்லிரு, நீ உண்மையை சொல்லி ஆகணும், நீ சொல்லி ஆகணும் அப்படின்னு அது ரொம்ப வற்புறுத்தும் போது நான் இது முடிவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கறத அவன் சொல்றான். இத கேட்ட உடனே அந்த மான்ஸ்டரே ஒரு மாதிரி பிரமிச்சு போயிரும். என்னால இன்னுமே தாக்கு பிடிக்க முடியாது, அவங்க போயிருவாங்கன்னு தெரிஞ்சு நான் இன்னும் எவ்வளவு நாள் தான் அந்த வேதனையை எனக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கிறது. அதனாலதான் நான் இது ஒரு முடிவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் நான் அவங்கள விட்டேன். அவங்க அந்த பள்ளத்தாக்குள்ள விழுந்ததுக்கு நான் தான் காரணம், நான் தான் அவங்கள சாக விட்டேன். அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துலயே மயங்கி விழுகிறான். பள்ளத்தாக்குள்ள விழுக இருந்த நம்ம ஹீரோவை அந்த மான்ஸ்டர் தாங்கி பிடிச்சு அங்க இருந்து காப்பாத்துது. நீ உண்மையிலேயே தைரியசாலி கானர், நீ ஒரு வழியா உண்மையை சொல்லிட்ட. ஏன் என்ன அது கொலை பண்ணல, எனக்கு தண்டனை வேணும். எங்க அம்மா ஒவ்வொரு தடவை எனக்கு குணமாயிட்டு வருது அப்படின்னு சொல்லும் போதும் நான் அதை ரொம்ப சந்தோஷமா கேட்டுட்டு இருந்தேன், ஏன்னா அவங்களுக்கு நான் அதை கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனாலேயே நானும் அவங்கள நம்பினேன். ஆனா காலம் கடக்க கடக்க அவங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமாச்சு. ஒரு கட்டத்துல என்னால இதை பொறுக்கவே முடியல. அதனாலேயே எப்ப இது ஒரு முடிவுக்கு வரும்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அவங்க இல்லாத இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு என்னால கற்பனை பண்ண முடியல. இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு வழி இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னா நான் அவங்கள அப்படியே போக விடுறதா நல்லதுன்னு தோணுச்சு. இந்த மாதிரி அவன் சொல்லும் போது, இதுதான் உன்னோட உண்மை கானர் ஓமேலி அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லும். எனக்கு அது உண்மையா இருக்க கூடாதுன்னு தான் ஆசை, ஆனா அது எப்படி உண்மையா மாறும்? இப்ப அவங்க இறந்து போறது என்னோட தவறால தானே, ஆனா அது உண்மை இல்ல. நீ உண்மையா ஆசைப்படுறது உன் வலிக்கான ஒரு தீர்வு, அது உன்னோட வலி. எனக்கு நீ சொல்றது எதுவுமே புரியல, எப்படி அது ரெண்டுமே ஒன்னாகும்? இந்த மாதிரி அவன் கேட்கும் போது அப்பதான் அந்த மான்ஸ்டர் அது சொன்ன அந்த 3 கதையோட விளக்கத்தையே அவனுக்கு கொடுக்குது. எப்படி ஒரு இளவரசன் மர்டரரா இருந்துமே கூட அந்த பிரஜைகளால அவன் போற்றப்பட்டான், அவங்களால அவன் நேசிக்கப்பட்டான். எப்படி ஒரு அப்பக்கரி தீய எண்ணங்கள் இருந்துமே கூட சரியான மருந்துகளை கண்டுபிடிச்சு அவன் குணப்படுத்திட்டு இருந்தான். எப்படி அந்த இன்விசிபிள் மேன் மத்தவங்களை வெறுமனே பார்த்து அவங்கள தனிமையாக்கனா. எனக்கு தெரியல, உன்னோட ஸ்டோரிஸ் எதுவுமே இப்படி புரியாத புதிர் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மனிதர்கள்
மனிதர்கள் எப்பவுமே ரொம்பவும் குழப்பமானவங்க. அவங்க கசப்பான உண்மைகளை விட இனிப்பான பொய்களை தான் அவங்க நம்புவாங்க. எங்க பாரு கானர் மேலி, கடைசியில நீ என்ன நினைக்கிறியோ அது முக்கியம் கிடையாது. நீ கடைசியா என்ன செய்யறியோ அதுதான் முக்கியம். அப்பனா நான் இப்ப என்ன பண்ணணும்? நீ இப்பதான் உண்மையை பேசியிருக்க, அவ்வளவுதானா? நீ இது என்ன ரொம்ப ஈஸின்னு நினைச்சுக்கிட்டியா? நீ அந்த உண்மையை சொல்றதுக்கு பதிலா நீ உன்னை நீயே தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ண. எனக்கு ரொம்பவும் டயர்டா இருக்கு, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்பவும் டயர்டா இருக்கு. அப்பனா படுத்து தூங்க, இன்னும் டைம் இருக்கு. நீ உண்மையை தான் சொல்றியா? நான் என்னோட அம்மாவை பார்க்கணும். நாம 2 பேருமே அவங்கள இன்னைக்கு ராத்திரி பார்க்கலாம். அப்படியா? உண்மையாவா? நீ என் கூட இருப்பியா? கண்டிப்பா கானர் மேலே, இதுதான் என்னோட கடைசி ஸ்டெப்ஸா இருக்கும். அந்த மாதிரி சொல்லி அந்த மான்ஸ்டர் திரும்ப மரமாகும் போது நம்ம கானர் அந்த இடத்துல படுத்து தூங்கிடுவான். இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த நாள் ராத்திரி ஒரு கார் வெளிச்சம் நம்ம ஹீரோ மேல படும். என்னன்னு பார்த்தா அவங்க கிராண்ட் மதர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. நல்ல வேற நீ இங்க இருக்க கார்னர், வா சீக்கிரம் வா, என் கூட வா அப்படின்னு சொல்லி அவனை கார்ல கூட்டிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்க ரொம்ப வேகமா ஓட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரி அவங்க காரை வேகமா ஓட்டிட்டு வரும்போது இந்த சமயத்துல ட்ரெயின் வர்றதுனால அந்த கிராசிங் வந்து க்ளோஸ் ஆகும். அதனால இவங்களால அந்த இடத்தை தாண்டி போகவே முடியாது. அதனால அவங்களுக்கு வேற வழியே இல்ல, அங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த சமயத்துல அவங்க கிராண்ட்மா அங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. கிராண்ட்மா, தயவு செஞ்சு என்ன பாருங்க, அன்னைக்கு நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அது பெரிய விஷயம் இல்ல கார்னர். அப்பதான் அவங்க ஒண்ணு சொல்றாங்க, நம்ம 2 பேத்துக்கும் எப்பவுமே ஒத்து போனது இல்ல, அது உண்மைதான். ஆனா நம்ம 2 பேத்துக்கும் காமனா ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் உங்க அம்மா. அந்த மாதிரி சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அந்த ட்ரெயின் போனதுக்கு அப்புறமா வேக வேகமா காரை எடுத்துட்டு நேரா ஹாஸ்பிடலுக்கு போறாங்க. ஹாஸ்பிடலுக்கு வரும்போது எல்லாருமே அங்க இருக்காங்க. கார்னரும் அவங்க அம்மாவை போய் பாக்குறான். சோ இப்ப அவங்க அம்மா டெத் பெட்ல இருக்காங்க. இந்த மாதிரி கார்னர் அவங்க அம்மா முன்னாடி போய் நிக்கும் போது அவனுக்கு பின்னாடி அந்த ட்ரீ மான்ஸ்டருமே வந்து நிக்கும். அப்பதான் அது சொல்லுது, இந்த கதையோட முடிவு இங்கதான் அப்படிங்கறது அது சொல்லுது. நம்ம ஹீரோ அழுதுகிட்டே, எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கறத அவன் சொல்றான். கண்டிப்பா நீ இப்ப பயந்துதான் ஆகணும், இது கஷ்டமா இருக்கும், இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா கண்டிப்பா உன்னால இதுல இருந்து மீண்டு வர முடியும். கார்னரோ மேலே, நீ என் கூட இருப்பியா? நான் உன் கூட இங்கேயே இருப்பேன். இப்ப நான் என்ன பண்றது? இப்ப எல்லாம் உனக்கு மீதா இருக்கிறது ரொம்பவும் சிம்பிளான ட்ரூத்தை மட்டும் உங்க அம்மா கிட்ட நீ பேசு. அந்த மாதிரி சொல்லி அந்த ட்ரீ மான்ஸ்டர் அவனை முன்னாடி அனுப்பி வைக்குது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அம்மா அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா அவங்களை இறுக்கமா கட்டி பிடிச்சு அங்கேயே அழுக ஆரம்பிக்கிறான். அண்ட் இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க அவங்க அம்மா கண்ணுக்கு அந்த ட்ரீ மான்ஸ்டர் வந்து தெரியும். இப்படி 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா கண்ணை மூடி அந்த இடத்துல இறந்து போறாங்க. அந்த 4வது கதை எப்படி முடிஞ்சது? அது எப்படி முடிஞ்சதுன்னா அந்த பையன் அவங்க அம்மாவை கட்டி அணைச்சு அழுகிறதோட அவன் அவங்கள சுதந்திரமா வழி அனுப்பி வைக்கிறான். அண்ட் இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து காட்டுவாங்க. அவன் ஸ்கூல் முடிஞ்ச வீட்டுக்கு வரும்போது அப்பதான் அவங்க கிராண்ட்மா ஒரு கீயை கொடுத்து, இனிமேல் அது உன்னோட ரூம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா அந்த ரூம் தானே அவங்க பூட்டியே வச்சிருப்பாங்க. இப்ப அந்த ரூமோட சாவிய அவங்களே அவனோட கையில கொடுக்கறாங்க. அந்த மாதிரி அவன் போய் பார்க்கும்போது அங்க அவனோட எல்லா திங்ஸுமே இருக்கும். அவன் சின்ன வயசுல இருந்து பயன்படுத்தின ஒவ்வொரு பொருட்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் அவனோட போட்டோஸ், அவனோட டிராயிங் ஸ்கெச்சஸ் எல்லாமே அங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க அவங்க அம்மாவோட ஒரு ஸ்கெட்ச் நோட்டுமே இருக்கும். அதுல அவங்க அம்மா வரைஞ்ச டிராயிங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அவன் அதை ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு சில டிராயிங்ஸ் அதுல பார்த்த உடனே அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னு பார்த்தா அதுல இருக்கிற எல்லா டிராயிங்ஸும் அந்த ட்ரீ மான்ஸ்டர் அவனுக்கு சொன்ன அந்த 3 கதையில இருந்து வர அந்த கதாபாத்திரங்கள். அந்த பேஜோட எண்ட்ல அந்த ட்ரீ மான்ஸ்டரும் அவங்க அம்மாவும் இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் இருக்கும். அண்ட் இப்படி வந்து காட்டுறதோட இந்த படமும் முடிவடையுது. ஆனா எப்படி இருந்தது? இந்த மாதிரியான வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்புறம் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.